இயேசுவை வணங்கி அல்லாவை போற்றி இறைவன் சிவனை நெஞ்சில் நிறுத்தி முக்கணியை பிழிந்து முத்தமிழ் சாரெடுத்து அவையின் பசி தீர்க்க வந்தேன் நான் இன்று. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மனிதனுக்கு 2 தாய்கள் உண்டு. முதலாவது நம்மை பெற்றெடுத்த தாய், இன்னொன்றாவது நமக்கு தாய்மொழியாம் தமிழை கற்றுக் கொடுத்த தமிழ் தாய். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எப்படி வலிமை தருகிறதோ அதே போல ஒரு குழந்தையின் அறிவுக்கு தாய்மொழி கல்வி வலிமை தருகிறது. இன்று நாம் மறந்து தாய்மொழி கல்வி பற்றி பேச வந்துள்ளேன். நாம் எந்த மொழியில் சிந்திக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நாம் மகிழ்ச்சி வரும்போது, கவலை வரும்போது, ஏன் நாம் கனவு காணும் போது கூட நாம் தாய்மொழியாம் தமிழில் தானே யோசிக்கிறோம். நாம் அயல்நாட்டு மொழியில் கல்வி கற்கும் போது அந்த மொழியை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து அதன் பிறகு மனப்பாடம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நம் தாய்மொழியில் கல்வி கற்றால் அதை நேரடியாக நெஞ்சில் போய்விடுகிறது. மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. யுனெஸ்கோ உலகமைப்பு மிக தெளிவாக கூறியுள்ளது, ஒரு குழந்தையின் ஆரம்ப கல்வி கண்டிப்பாக அவனுடைய தாய்மொழியில் தான் இருக்க வேண்டும் என்ற. அப்பொழுதுதான் சொந்தமாக ஆராயும் திறனும் பகுத்தறிவு திறனும் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் இருக்கும். உலக வல்லரசு நாடுகளான ஜப்பான், சீனா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் எதிலாவது ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறார்களா? இல்லை, தங்கள் தாய்மொழியில் தான் கல்வி கற்கிறார்கள். அதனால் தான் அவர்களால் புதிய புதிய விஷயங்களை உலகிற்கு தர முடிகிறது. இந்திய குடியரசு முன்னாள் தலைவரான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறியுள்ளார், அவர் பல மேடைகளில் கூறியுள்ளார், நான் விஞ்ஞானியாக மாறியதற்கு நான் தாய்மொழியில் கல்வி கற்றதுதான் என்று. மொழி என்பது வெறும் பேசும் கருவி மட்டுமல்ல, அது நமது பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியமும் கூட. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலக தத்துவம் சொன்னது நமது தமிழ் மொழி. அடிவேர் அருந்த மரம் எப்படி வளர முடியாதோ அதே போல தாய்மொழி அறிவில்லாத ஒரு மனிதனால் வாழ்வின் முழு உயரத்தை தொடவே முடியாது. அதற்காக நான் பிற மொழிகளை கற்க வேண்டாம் என்று கூறவில்லை. கற்கலாம், அது நம் வாழ்விற்கு உதவும். ஆனால் தாய்மொழி மட்டுமே அது நம்ம வேலைக்கு உதவும். தாய்மொழி மட்டுமே நம் வாழ்விற்கு உதவும். பிற மொழிகள் எல்லாம் நம் வீட்டு ஜன்னல் மாதிரி, ஆனால் நம் தாய்மொழி மட்டுமே நம் வீட்டு கதவு மாதிரி. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே என்பார்கள். அதுபோல நாம் எத்தனை மொழியை கற்றாலும் நம் தாய்மொழியாம் தமிழை மறந்துவிடக் கூடாது. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி மட்டுமே, அது அறிவு அல்ல. தமிழ் என்பது நமது மூச்சு, அதுவே நமது அடையாளம். தாய்மொழியில் கல்வி கற்போம், தமிழ் மொழியால் உலகையே வெல்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.